சார் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. கவிஞருக்கு வணக்கம். நான் ஒருத்த சிந்தனையிலேருந்து வரேங்க. உங்கள் கவிதை புத்தகங்கள் நிறையா பார்த்துருக்கேன். ஏற்கனவே பூமாலை துளிகள்னு ஒரு அற்புதமான சிறுவர் பாடல்கள் தொகுப்பு, அப்புறம் தேநீரில் கரைந்த நினைவுகள் ஒன்று வெளியிட்டிருந்தீங்க. இப்போ தடைகளை தாண்டுக தம்பின்னு எளிய மாணவர்களுக்கு கூட புரிகிற மாதிரியான, அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த தமிழ் நடையில், மரபு நடையில் கவிதையெல்லாம் தரீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்கள் பள்ளிகளில் நீங்கள் போன இடங்கள்லாம், ஆசிரியர் இருந்த இடங்கள்லாம் நிறைய கவிஞரெல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கீங்க. அவங்கள்ட்ட நிறைய 10,000 ரூபாய் வரைக்கும்லாம் புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்லாம். உங்களுக்கு இந்த இலக்கியத்தின் மேலே, குறிப்பாக கவிதைகள் மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சு? உங்களுக்கு பிடித்த கவிஞர் யாருங்க? ஐயா, முதல்ல உண்மையை சொல்லிடுங்கய்யா. என்னுடைய ஆசிரியர்கள் வந்து திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் என்னுடைய ஆசிரியர் மாவை பசுபதி ஐயா, மணிமேகலை செல்வம்னு ஒரு புத்தகம் பண்ணிட்டுருக்காங்க. ஐயா தான் எனக்கு இலக்கணம் வந்து கற்றுக் கொடுத்தது. மரபு இலக்கணம், யாப்பு இலக்கணம் எல்லாமே கற்றுக் கொடுத்தது ஐயா தான். என்சிறு விடுத்தம், குறிப்பாக என்சிறு விடுத்தம், அரசிறு விடுத்தம் எழுதி கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா தான். அதுக்கடுத்து புதுக்கவிதை, சிறுகதையெல்லாம் எழுத கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு யாருன்னாக்கா சுபவீரபாண்டியன் ஐயா, பேராசிரியர் சுபவீரபாண்டியன் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்க 2 பேருமே வந்து இருவேறு கோணத்தில், இருவேறு தளத்தில் புதுக்கவிதை ஒரு தளம், மரபு கவிதை ஒரு தளம் நான் பயணித்தாலும், அதுக்கப்புறம் நான் வந்து இதுபோல் கவிதை மீது ஆர்வம் வந்தது காரணம் கவி பேரரசு வைரமுத்து ஐயா, அப்துல் ரஹ்மான் ஐயா, மு மேத்தா ஐயா, ஈரோடு தமிழன் ஐயா, சிற்பி பாலசுவன் ஐயா, இது போன்ற கவிஞர்களுடைய கவிதைகள்லாம் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய தாக்கம் தான் அங்கே நான் புத்தகம் வெளியிடுறதுக்கு இறங்கினேன். அதில் வந்து எனக்கு வந்து ஐயா மு மேத்தாவுடைய கவிதை மிகப்பெரிய கவிஞர், மூத்த கவிஞர். வாழை மரம்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, கண்ணீர் பூக்கள்ங்கிற கவிதை. இந்த கண்ணீர் பூக்கள் புத்தகத்தை நாங்கள்லாம் வந்து கல்லூரியில் படிக்கும்போது கையில் எடுத்துக்கிட்டே போவோம். அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, நான் கண்ணீர் பூக்கள் படிக்கிறேன் பாருங்க, கண்ணீர் பூக்கள் படிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லாமல் சொல்றதுக்காக புத்தகங்களுக்கு மேலே கண்ணீர் பூக்களை வச்சு இப்படியே போவோம். அதிக பதிப்புகள் கண்ட ஒரே கவிதை நூல் அதான். நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்ககிட்ட ஒன்று கண்ணீர் பூக்கள் இருக்கும், இல்லைன்னா திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இருக்கும், இல்லைன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் ரஹ்மான் ஐயோட பால்வீதி இருக்கும். இது போல் புத்தகங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம். எனக்கு இன்னமும் வந்து அந்த வாழை மரம்ங்கிற தலைப்பில் மு மேத்தா எழுதின கவிதை போல் என்னால் எழுதவே முடியல. அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பாங்க. எங்கே மேடையில் போனாலும் அந்த கவிதை சொன்னோம்னா கைத்தட்டு வந்துடும். சொல்லிட்டுங்களாங்க ஐயா? சொல்லுங்க. வாழை மரம். வளமான சூழ்நிலையில் வளர்வேன், ஆனால் வறியவரின் கைகளில் நான் தவழ்வேன். வளமான சூழ்நிலையில் வளர்வேன், ஆனால் வறியவரின் கைகளில் நான் தவழ்வேன். மலிவான விலையில் நான் கடைகளிலே கிடைப்பேன், மலிவான விலையில் நான் கடைகளிலே கிடைப்பேன். ஏழை மக்களது ஆப்பிள் மரம் என்று பெயர் எடுப்பேன், ஏழை மக்களது ஆப்பிள் மரம் என்று பெயர் எடுப்பேன். மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. ரொம்ப அருமையான நன்றி. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களை சந்தித்ததில், உங்களோட விளையாடுறதில், நீங்கள் சொன்ன கவிதையெல்லாம், மேத்தா கவிதையெல்லாம் கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பணி தொடர வேண்டும், மக்கள் பணி தொடர வேண்டும், இலக்கிய பணி தொடர வேண்டும். ரொம்ப நன்றி. எனக்கு அனுப்பி